வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அதனால லஞ்சுக்கு அதை வச்சு ஈஸியாக ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன். வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கத்தியை விட ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது இந்த ப்ராடக்ட் தான். இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம், அதே போல் ஸ்லைஸும் பண்ணிக்கலாம். கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு விட இந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேக் ஆஃப் 2 96 ருபீஸ்ன்னு தான் மீஷோ ஆப்லேருந்து வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணி 2 நிமிஷம் வதக்கினா போதும். சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.